முருகரை கும்பிடாலே கையெடுத்து கும்பிடு. ரோகரா. ஆனால் கல்வராயனில் இருக்க மனுஷங்க ரொம்ப 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 நல்லவங்க. கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எப்படி இங்கே போவ உனக்கு நான் தெரியும், இங்கே வழி தெரியுமா உனக்கு, அதிலே போயிட்டு திரும்பி வா, சீக்கிரம் மீட் பண்ண சொல்லிட்டு அவங்க ஒரு தாத்தா நம்மளை ஃபன் பண்ணியிருக்காரு. அவங்க ஓடி போயிட்டு இப்போ அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிப்போம். நம்ம இப்போ அவங்க கத்துறதை வச்சு தான் நம்ம அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். நண்பா நண்பா என்ன நண்பா விட்டு போயிட்டே நண்பா, இரு நண்பா வரேன். இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் வந்து இருக்கோம் சரிங்களா. ஏன் இந்த முக்கியமான பிளேஸ் சொல்கிறேன்னா, இது ஒரு ஜங்ஷன் சரியா. இங்கேருந்து தான் 3 ways வந்து பிரியுது. வேறு ஒருத்தர் நம்ம பிரசாதம் எடுத்துகிட்டு வர்றாரு. இல்லை பிரசாதம் நம்ம தேடி வருது. கடவுள் வந்து நமக்கு இருக்குது எப்போவுமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறப்ப சாப்பிட்டே வீடியோ எடுப்பாங்க. எப்போ ஹெல்மெட் போட்டு எப்போ எடுக்கிறது, நீ சாப்பிடணும் அப்படி எடுக்கிறது, சாப்பிட்டு வீடியோ போடுறேன். ஆனால் கல்வராயனில் இருக்க மனுஷங்க ரொம்ப 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 நல்லவங்க. கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நம்ம வந்து இப்போ வந்து வெள்ளிமலையில் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸில் வந்துருக்கோம். இது வந்து ஒரு ஜங்ஷனு. இங்கேருந்து தான் ஒரு 3 வழிப்பாதை வந்து பிரியுது சரிங்களா. எங்கெங்கே போகுதுன்னா, இந்த பக்கம்னா வெள்ளிமலை சரிங்களா, சிட்டி வரும். இந்த பக்கம் அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி அதெல்லாம் வரும். அப்படியே இப்படி திரும்பி இந்த கோவில் இருக்குல்ல, கோவில் டீ கடை, இந்த சைடு போனோம்னா கரும்புத்துறை வரும். அங்கே தான் நம்ம நாகலூர் ஃபால்ஸ் வந்து நம்ம போகணும் சரிங்களா. இந்த ரூட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒரு நல்ல லேண்ட்மார்க்காக வச்சுங்க. சப்போஸ் வழி ஏதாச்சும் மறைஞ்சின்னா கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே கூட நீங்கள் பிரிஞ்சு போங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபால்ஸுக்கு போனாலும் சரி, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு தான் போக முடியும் சரியா. அந்த போர்டை வந்து பார்த்துங்க. அந்த போர்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. என்ன ஒன்று ஃப்ரண்ட் கேமரா எடுக்கலாம், தலைக்கில இருக்கும். நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்துங்க சரியா. நம்ம வந்து இப்போ வந்து மேகமலையில் மேகம் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம இப்போ போகிறோம் சரியா. போகிறோம், ஃபன் பண்ணுறோம். பின்னாடி முருகர் தெரியுறாரா? எல்லாம் முருகர் வந்து கும்பிட்டுங்க. அல்ல முருகரை கும்பிடாலே கையெடுத்து கும்பிடு. ரோகரா சரியா. இப்போ வந்து நம்ம மேகம் ஃபால்ஸுக்கு தான் நம்ம போய்ட்டு இருக்கோம். அங்கே ஒரு வில்லேஜ் வரும். நம்ம இது வரைக்கும் நம்ம போர்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லுவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹில்ஸ் மாதிரி கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 வழி வந்து பிரியுது சரிங்களா. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரைட் சைட் லெஃப்ட் சைடு இருக்கிற வேக்கு தான் நம்ம போகணும் சரிங்களா. இந்த மரத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற வேலை தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இந்த ரைட் ஆன் பண்ணி நம்ம தேர்டு ஃபால்ஸுக்கு போனதுலேருந்து ஒரே மழை தான், ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம 4th ஃபால்ஸுக்கு போகிறோம். ஆனால் அப்போவும் இங்கே வந்து ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது. நம்ம நேற்றே வந்து ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட வேறு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் சரியாக இல்லை சரிங்களா. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்போயாச்சும் வர மாதிரி இருந்தால் ஒரு நல்ல ரெயின் கவர் எல்லா திங்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு மேட்சாக எடுத்துகிட்டு சொல்லிட்டு வாங்க சரிங்களா. எப்படியாச்சும் இந்த மழை அதுவுமே பார்க்காம கூட நம்ம எப்படியாச்சும் இந்த ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். போங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சே வரோம். பொறுமையாக தான் ஓட்டு போங்க, பொறுமையாக தான் போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சே வரோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோருன்ற வாழ்கிற மக்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க சரியா. அந்த ஃப்ளோரை விட இந்த ஃப்ளோரு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் ஆபத்தாகவும் இருக்கும் சரிங்களா. ஒஸ்ட்டு வருமா, ஒஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தோம். இது வந்து ஃபாரஸ்ட் ஒரு ரூம் மாதிரி சரியா. ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரே மிஸ்டாக இருக்குது அப்படின்றனால வந்து நமக்கு வந்து எதுவுமே தெரியல சரியா. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, கீழே ஃபால்ஸுக்கு போகணுன்னு இருக்கும். அதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை மாதிரியே புதுசாக ஒரு 6 பேர்கிட்ட இருப்பாங்க சரியா. அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து வழி தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டு வழி தெரியாத நாங்களும் கூட போகிறோம் சரியா. போயிட்டு அவங்க கூட கொஞ்சம் கொலாபரேட் பண்ணலாம் வீடியோவில் ஓகேவா. சுற்றி எடுக்கிறோம் வீடியோ. நம்மளோட கைடு வந்து நம்மளை முன்னுதாரணமாக நமக்கு முன்னே காட்டு போகிறாரு.
ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பைக்கை நிப்பாட்டிட்டோம், கிளம்பலாம். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போடலாம். நான் இது மேகமலைக்கு போகலாம். சரி விடு, அது மலைக்கு போயிட்டு வெள்ளிங்கிரி மலை, கொண்டரங்கி மலை, என்ன மலை, வெள்ளிங்கிரி போலையா? டேய் நான் வேறு பேசினுக்கிறேன், நீ என்ன குறுக்க வர? வெள்ளிங்கிரி மலை, கொண்டரங்கி மலை, பருவத மலை, திருவண்ணாமலை ரூட்டில் போயிருக்கேன். அதெல்லாம் போனதுனால ஒரே மலைன்னு சொல்லிட்டு வருது. இனிமேட்டு மாற்றிப்போம் சரிங்களா? காட்டில் கூட ஆட்டுக்கு சுதந்திரம் கிடையாது, கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ எதுக்கு ஓடிட்டு இருக்கானா? அவன் தான் வரான், அவனை கவர் பண்ணணும், அதனால் நானும் ஓடின்னு இருக்கேன். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ எடுத்து போகிறோம், ஸ்டோரேஜ் அதிகமாக இல்லை. நம்ம கல்வராயன் ஹில்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வேர்டு, வார்த்தைகள், அட்வைஸு எல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி இங்கே போவேன், உனக்கு நான் தெரியும், இங்கே வழி தெரியுமா உனக்கு, அதிலே போயிட்டு திரும்பி வா, சீக்கிரம் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு தாத்தா நம்மளை ஃபன் பண்ணியிருக்காரு. அந்த தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கேன், தாத்தா நான் போயிட்டு வரேன் தாத்தா, நீ சொல்லிட்டு போயிட்டேன்னா ஃபால்ஸுக்கு போய்ட்டு வரேன் தாத்தா, வீட்டுக்கு போய்ட்டு வரேன் தாத்தா, இல்லை ஃபால்ஸுக்கு போய்ட்டு வரேன் தாத்தா சொல்லியிருக்கேன். நம்ம போகிறோமான்னு பார்க்கலாம். நான் வர மோடி போகணும், கத்தினே போகணும், நான் போகணுன்னு தெரியல. நம்ம சில பேரை ஃபாலோ பண்ணி போனோம்ல, அவங்க வந்து இப்போ எங்கே போனாங்க என்ன நான் சொல்லிட்டு தெரியல. குரலாம் கேட்குறா? கேட்குது, குரல் மட்டும் கேட்குது. ஆனால் இங்கே 2 வழி பாதை போகுது, கீழே ஒரு டவுன் ஒன்று போகுது, ஸ்ட்ரைட்டாக ஒன்று போகுது. ஸோ அவங்க எங்கே இருக்காங்க சொல்லிட்டு தெரில, எப்படி அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று அவங்க மிஸ் ஆகணும், இல்லை நான் மிஸ் ஆகணும். அவங்க ஓடி போயிட்டு இப்போ அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிப்போம். இது வந்து ரன்னிங் லாகிங். நம்ம இப்போ அவங்க கத்துறதை வச்சு தான் நம்ம அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். இது வரைக்கும் அவன் சொன்னதில் எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்துரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ இதே நம்ம என்ன சொல்லிட்டு பார்த்துருவோம். தொலைஞ்சி போனவங்கள தேரன்னு சொல்லிட்டு என்ன தொலைச்சிடுவான் போல இருக்கு. அல்ல அவங்க தொலைஞ்சா தொலைட்டாங்களே, என்ன தொலைச்சிடாதாலே. அது போகிறான் டவுனா, பொறுமையாக வரட்டா எப்படி? டவுனில் வரணுமா? பார்த்தீங்களா, அவன் கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட நமக்கு கைட்னஸ் கொடுக்குறான். அப்போ இதை தான் சொன்னானா, இந்த பாதை இல்லை டவுனில் போகிற பாதை, ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர். அதெல்லாம் புக்கில் பார்க்கும்போது, வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை விட்டுடுங்க பரத் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லுவாப்புல. கவுண்ட் பண்ணி சார், உங்கள் வாய்ஸ் இப்போ எனக்கு கேட்குது மனசுக்குள்ளே. இது ஃபஸ்ட்டு வழுக்கல். சரியா? உன்னை எத்தனை வாட்டி வழிக்குள்ளே போகிறேன்னு தெரியல. எங்கடா போனேன் நண்பா? நண்பா என்ன நண்பா விட்டு போயிட்டே நண்பா? இரு நண்பா வரேன். நமக்காக நம்ம நண்பன் நிற்கிறான், நமக்காக நம்ம காதலி நிற்பலான்னு தெரில. ஆனால் நம்ம நண்பன் எப்பவும் நமக்காக நிற்பான். ஃபேமிலியாக நிற்கும், என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபேமிலியாக நிற்கும். நான் ஃபேமிலியை விட்டுறக்கூடாதுல்ல, நான் ஃபேமிலி தான் இப்போ எனக்கு எல்லாமே பண்ணுது, எல்லாமே பார்க்குது. அல்ல விசில் அடிக்கிறான், அடியாளே. ஏய் விசில் அடிக்கிறான், நீ அடிடா. யாரும் அடிச்சுக்கிறானே? குருவியா? ஒன்றும் குருவி. சரி குருவி மட்டும், நான் குருவிக்கும் அடியா? எனக்கு அடி தெரிஞ்சிருந்தா நான் என் விசில் எடுத்துன்னு வர போகிறேன். காணமா நான் கற்றுட்டா, நான் கற்றுட்டா. பரவாயில்ல விடு, டவுனு டிஸ்டன்ஸை பார்க்காத, சேஃப் ரூட்டு அதுன்னு சொல்லிட்டு பாரு. வா நம்ம கீழே இறங்குற வழியை பார்த்துப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஃபால்ஸ் சவுண்டு வந்து நம்ம அந்த சைடு கேட்கறதுனால இப்போ வந்து ட்ரைனர் நமக்கு கூப்பிடல. உன்னை பற்றி பேசுகிறேன் வீடியோவில். ட்ரைனர் வந்து இப்போ நமக்கு அந்த வேவை வந்து நம்ம சஜஷன் பண்ணுறாரு. அப்படியே என்னமோ டிஆர் மாதிரி பேசினே இருக்கேன்னு நினைக்கிறேன். டிஆர் எனக்குள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் மேகங்கள் எல்லாம் தெரியுதா? அந்த மேகம் தான், பனி கிடையாது. அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு எடுத்துகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி இடத்தெல்லாம் விழுந்துடாதீங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே ஃபுல்லாக சருவல் தான், ஃபுல்லாக அதை பாருங்கள். கால்லாம் சரிக்கிட்டு அப்படி தான் வந்து இந்த இடத்த வந்து போகிறோம். வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் கிடையாது. எந்த விஷயத்தில் சேஃப் கிடையாதுன்னா, ஃபுல்லாக வழிக்கிட்டே தான் போகுது. கால் சைடில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சோம்னா கூட பாருங்கள் ஃபுல்லாக வழுக்குது. சைடில் பிடிக்கலாம் சொல்லிட்டு பிடிச்சா கூட அங்கே வந்து முள் இருக்குது. ஒரு சில இடத்துல பரவாயில்ல, அது பாருங்கள் இப்போ இங்கேயே வந்து அந்த முள் இருக்குது. நம்ம இதை பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்குது.
இப்போ நீங்கள் வரப்போ ஒரு க்ளவுஸ் கூட ப்ராப்பராக ஒரு க்ளவுஸ் போட்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாதையே இல்லை சுத்தமாக. இந்த பாதை இல்லாத இடத்துல கூட நான் போய் நிற்கிறேன் பாருங்க. அவன் தான் சிவா 235 எல்லாம் மட்டும் மாசாக இருக்காங்க. ஏறி போனோம் அந்த வழியில் ஏறி போத்த நினச்சிப்பாரு. அப்படின்னா பண்ணால் இன்றைக்கி 2 ஃபால்ஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணுமா? ஒரு ஃபால்ஸோட முடிச்சுப்போம் சரியா? இப்போயே வழுக்குது மேலே ஏறும்போது ஒன்றுமே கிரிப். அதுதான் அப்பயே நான் சொன்னேன், டே கொம்பு ஓடுறான்னு சொன்னேன். அல்லே தெரியுதா இல்லையா ஃபால்ஸு? தெரியுதா? ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம். ஃபாலு தெரியுது, பட் இருந்தாலும் அது போகிறதுக்கு தூரம் வந்து இன்னும் ரொம்ப அதிகம் சரியா? பிளேஸ்லாம் ஆனால் மஜ்ஜா பிளேஸுங்க. ஹிட்டன் ஃபால்ஸு இந்த ஹிட்டன் பிளேஸ்ன்னு சொல்கிறானுங்க பார்த்தியா? அது வந்து இதுதான். எதனா உங்களுக்கு வழி தெரியுதா? வெறும் சத்தம், அந்த ஃபால்ஸு சத்தம், அந்த ஃபால்ஸு சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். தெரியுங்களா? கேட்குதுங்களா உங்களுக்கு? அந்த ஃபால்ஸ் அந்த சத்தத்தை வச்சே தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம போனோம். அதாவது போனீங்களா எங்கே தெரியுதா உங்களுக்கு? அது போயிட்டுக்கிறானுங்க பசங்க, அதுக்குள்ளே நம்மளே கூப்பிட்றானுங்க வாடான்ட்டு. போகலாமா?